ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்காக டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஒரு கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர ஒரு கிளறி விடுங்க. சாம்பாருக்கு நல்லா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு எந்த காய்கறி வேணாலுமே நம்ம ஆட் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸ் இது மாதிரி. என்கிட்ட இன்றைக்கி கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால் அதுதான் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா போயிருச்சு. ஒரு மத்துக்கட்டையை வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகையும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம இது குக்கர் கழுவுன தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃபன் சாம்பார் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப்